வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலா. அவன் அனலோ இவள் பனியோ. அத்தியாயம் 6. அந்த மாதம் நிறைய முகூர்த்த நாட்கள் இருப்பதால் கடை சற்று கூட்டமாகவே இருந்தது. சூர்யாவும் சந்திரிகாவும் காலையில் நடந்த விஷயங்களை பற்றி எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அதை பற்றி ஏதாவது வாயை திறந்தால் அவங்கள பத்தி நமக்கென்ன வந்தது என சூர்யா நேற்று போல் கோபமாக ஏதாவது சொல்லிவிடுவாளோ என சந்திரிகா அமைதியாகவே இருந்தாள். ஆனால் சூர்யாவின் மனமோ நிலை கொள்ளாமல் தவித்தது. கண்களில் கூட காணலாய் நீர் துளிர்த்தது. ஏனோ அவளுக்கு இப்பொழுது தனிமை தேவைப்பட்டது. ஓய்வறை சென்று வருவதாக கூறி அங்கிருந்து சென்றாள். பாத்ரூமிற்குள் நுழைந்து கொண்டவள் தண்ணீரை முகத்தில் அடித்து கழுவினாள். முகத்தை துடைத்து மீண்டும் கண்ணாடியை பார்க்க இன்று தேவ் காலையில் அஞ்சலியை தூக்கி செல்லும் காட்சியே கண்முன் வந்து நின்றது. அத்தோடு அவனை முதலாக இங்கு சந்தித்த அந்த நாளும். ஒரு வருடத்திற்கு முன்பு சூர்யா சந்திரிகா இருவரும் நேர்காணலுக்காக இங்கு வந்திருந்தனர். சூர்யாவின் பெயர் வாசிக்கப்பட நேர்காணல் அறைக்குள் நுழைந்தாள். அங்கு மோகன்ராம், யுவா, இன்னும் ஒருவர் அமர்ந்திருக்க சற்று தள்ளி கண்ணாடி தடுப்பின் வழியே வெளியே வேடிக்கை பார்த்தவாறு நாற்காலியில் அமர்ந்திருந்தான் தேவ். அவளுடைய சான்றிதழ்களை சரிபார்த்துவிட்டு சில சாதாரண கேள்விகளை மட்டும் கேட்டனர். அவள் வெளியே செல்லும் நேரம் அவள் பார்வை அவன் மீது பட்டு மீண்டது. அதன் பிறகு சந்திரிகா சூர்யாவோடு சேர்ந்து மேலும் சிலரும் தீர்வாகி இருக்க அவர்களுக்கான அனுமதி கடிதத்தை யுவா தன் வாழ்த்துக்களோடு வழங்கினான். முன்பின் அறிமுகம் இல்லாமல் இருந்தாலும் சகஜமான அவனுடைய பேச்சு இருவருக்கும் பிடித்திருந்தது. இருவரும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து வெளியே செல்ல அங்கு புகைப்பிடித்துக் கொண்டு நின்றிருந்தான் தேவ். சாதாரணமாக புகைப்பிடிப்பவர்களை பார்த்தாலே சூர்யாவுக்கு பிடிக்காது. ஆனால் ஏனோ அவனை பார்த்தவுடன் மனம் அவன் பால் ஈர்க்கப்பட்டது. என்னவென்று தெரியாத உணர்வு அவள் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டது. விஜயதேவ் என்ற அவன் பெயரை அறிந்து கொண்டவள் விஜி என அவளுக்குள் மௌனமாக அழைத்து கொண்டாள். அத்தோடு மௌனமாக அவள் மனதில் ஒரு காதலும் உருவானது. இதுவரை அவனுடன் பேசிய வார்த்தைகள் அரிது, பார்த்த நாட்களும் குறைவு. அவ்வாறு இருக்க எப்படி இந்த உணர்வு தன்னை ஆட்கொண்டது என ஒவ்வொரு நாளும் அவளுள் கேட்டுக்கொண்டாள். அவனிடம் தன்னை வெளிப்படுத்தவும் முடியாமல், அந்த உணர்வை தன்னுள் கட்டுப்படுத்தவும் முடியாமல் தனக்குள் தவிக்கிறாள். அன்று சந்திரிகா மாயாவை அவனுடைய மனைவி என்றும் அந்த குழந்தையை அவனுடைய குழந்தை எனவும் கூறியதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் மனமானவனா, விவாகரத்தானவனா, வேறு பெண்ணை தன் மனதில் விரும்புகிறானா என அவளால் எந்த முடிவுக்கும் வர முடியாமல் தன்னையே நொந்து கொள்கிறாள். இன்று அஞ்சலியுடன் அவனை ஒன்றாக காண மேலும் சோர்ந்து விட்டாள். ஏன், எதுக்காக நான் இப்படி இருக்கேன்? யாரோ யாரையோ என்னவோ எப்படியோ இருந்தா எனக்கு என்ன? ஏன் மனசு ஏன் இப்படி அலப்பாயுது? அவன் எப்படி போனா எனக்கு என்ன? அம்மாவை நல்லபடியா பார்த்துக்கணும், சத்யாவை நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். இப்படியெல்லாம் எனக்கு கடமை இருக்கும்போது நான் ஏன் இப்படி தடுமாறுறேன் என தனக்குள் கேட்டுக்கொண்டவள் மீண்டும் தண்ணீரை முகத்தில் அடித்து கழுவினாள். முகத்தை சுத்தமாக துடைத்து கொண்டாள். பெருமூச்சு விட்டு தன்னை சமன்படுத்தியும் கொண்டாள். இதுக்கு மேல என் மனசுல யாருக்கும் இடம் இல்ல என தனக்குள் கூறிக்கொண்டவள் ஒரு தெளிவுடன் வெளியே வந்தாள். அங்கு அவளை எதிர்பார்த்து நின்றிருந்தான் பாஸ்கர். இவனுக்கு வேற வேலை இல்ல என முணுமுணுத்துக் கொண்டவள் அங்கிருந்து நகர சட்டென அவள் கையை பிடித்தான் அவன். சூர்யா அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க அவனோ கேவலமாக புன்னகைத்துக் கொண்டிருந்தான். மரியாதையா கையை விடுங்க என அவள் கூற, ஏன் சூர்யா, நான் உன் கையை பிடிக்க கூடாதா என்ன என அவன் குழைவாக கேட்க, இப்ப விடப்போறியா இல்லையா? என்ன வார்த்தைகள் மாறுது என அவன் அவள் அருகே நெருங்கி வர அவனிடமிருந்து கையை உதறி எடுத்தவள் அதே கையால் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். அவன் கையால் கன்னத்தை தாங்கி பிடித்து கொண்டு அவளை பார்க்க, இப்ப கையால அடிச்சேன்,
இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட பேசினா காலில் கிடக்கிறத கழட்டி அடிப்பேன் என கோபமாக முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவனோ வன்மமாக முறைத்து கொண்டிருந்தான். சூர்யா, என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உன் முகம் ஏன் இப்படி இருக்கு? சந்திரிகா சூர்யாவை பார்த்து கேட்டாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலை வலிக்குது, அதான். எது, தலை வலிக்குதா? காஃபி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? சந்திரிகா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ப்ளீஸ் விடு, வேலையை பார்ப்போம் வா என இருவரும் தங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். மதியம் உணவு இடைவெளியின் போது சூர்யா பாஸ்கரை அடித்ததை பற்றி சந்திரிகாவிடம் கூறினாள். அந்த பொறுக்கி என்னைக்கு இருந்தாலும் யார்கிட்டையாவது இப்படி வாங்கியிருக்கவே செய்வான். அந்த நல்ல காரியத்தை இன்னைக்கு நீ செஞ்சிட்ட, அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகாத, விடு என அவளை சமாதானப்படுத்தினாள். மாலையில் சூர்யா வீட்டிற்கு செல்லும் பொழுது சத்யாவும் வீட்டில் இருந்தாள். சத்யா அம்மா இருவரும் ஒன்றாக கிளம்பி இருக்க, 2 பேரும் எங்க போறதுக்காக கிளம்பி இருக்கீங்க? சூர்யா கேட்க, என்னக்கா மறந்துட்டியா? காவேரி அத்தை வீட்டில் இன்னைக்கு நவராத்திரி பூஜை இருக்குல்ல? ஓ ஆமா, மறந்துட்டேன். சரி நீங்க போங்க, நான் குளிச்சுட்டு கிளம்பி வரேன் என அவர்களை அனுப்பிவிட்டு சூர்யா கிளம்பினாள். எளிமையான ஒரு அடர் பச்சை நிற காட்டன் பட்டு புடவையை அணிந்து கொண்டவள் அதற்கு பொருத்தமாக கழுத்தோடு ஒட்டிய நடுவில் பச்சை கற்கள் பதித்த பாசி மாலையை அணிந்து கொண்டாள். அவள் அங்கு செல்லும் பொழுது பூஜை ஆரம்பித்திருந்தது. பவானி வந்து அவளிடம், அழகா இருக்கடி சூர்யா என அவளை திருஷ்டி கழித்தார். பின்பு அவளை பாட்டு பாடக் கூற கண்களை மூடி பாட அமர்ந்தவளின் மனதில் அவன் முகம் வந்து போனது. அவள் பாடிய பாடல் வரிகளில் அனைவரும் மனமுருகி போயினர். பாடலின் முடிவில் அவள் கண்களை திறக்க கண்களில் சிறு துளி நீர் உதிர்த்தது. அவள் குரலிலும் பாடல் வரிகளிலும் அனைவரும் தன்னை மறந்துவிட்டனர். அனைவரும் கிளம்பிச் செல்லும் பொழுது அவளை பாராட்டிவிட்டு சென்றனர். சூர்யா, உன் குரலுக்கு மயங்கியே உன் மனசுக்கு பிடிச்சவன் உன்னை கட்டிக்குவான் பாரேன் என அவர் கூறியதும் பொய்யாக அவரை முறைத்தாள். என்ன அத்தை இப்படி சொல்லிட்டீங்க? அப்போ எங்க அக்கா அழகா இல்லையா? அவ குரல் தான் அழகா என வம்பிழுத்தாள் சத்யா. நான் அப்படி சொல்லல சத்யா. சில பேரோட குரல் அவங்க முகத்தை பார்க்காமலேயே அவங்க பக்கம் நம்மளை ஈர்க்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு சக்தி நம்ம சூர்யா குரல்ல இருக்கு. நீ வேணும்னா பாரு, அவளை கட்டிக்க போறவன் நான் சொல்ற மாதிரி தான் செய்வான். என்ன அத்தை, எப்ப பார்த்தாலும் கல்யாண பேச்சுதானா? இனி நான் இங்க வரவே மாட்டேன் என சூர்யா கோபம் கொள்ள, சரி சரி இனி பேசல, வாங்க சாப்பிடலாம் என அவர்களை அழைத்துச் சென்றார். இந்த டைம்ல எங்க போயிட்டு வர? தேவ் வீட்டிற்குள் வரவும் ஹாலில் அமர்ந்திருந்த யுவா அவனிடம் கேட்டான். நான் எங்க போறேன் எப்போ வரேன்னு எல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? ஏன் ப்ரோ, எதுக்கு எடுத்தாலும் தப்பாவே நினைச்சுக்கிற? என்னைக்கும் இந்த டைம்ல வெளியே போக மாட்டியே, அதனால தான் கேட்டேன். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல, அதான். ஆக மொத்தம் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லல. சரி சரி வா சாப்பிட்டு போ என அவனை சாப்பிட அமர வைத்தான் யுவா. இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க, நீ நம்ம சூர்யா பத்தி என்ன நினைக்கிற? யுவா தட்டை பார்த்து கொண்டே கேட்டான். சாப்பிட்டு கொண்டிருந்த தேவின் கைகள் ஒரு நொடி அப்படியே நின்றது. பின்பு மீண்டும் சாப்பிட ஆரம்பித்தான். என்ன ப்ரோ, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம இருக்க? யார் சூர்யா என அவன் கேட்க, ஹே தேவ், ரொம்ப பண்ணாத. நம்ம கடையில கோல்ட் செக்ஷன்ல ஒர்க் பண்றாங்கல்ல சூர்யா, அவங்கள பத்தி தான் சொல்றேன். இப்போ அவங்கள பத்தி சொல்ல என்ன இருக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். அவங்கள பத்தி உன்னோட ஒப்பீனியன் என்ன? நீ எதுக்காக கேட்குறன்னு முதல்ல சொல்லு. அது வந்து எனக்கு அவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதான் என யுவா வார்த்தைகளை முடிக்கும் முன்பே தேவ் கைகளை ஓங்கி மேஜையில் அடித்தான். அவனை முறைத்து கொண்டே எழுந்தவன் கைகளை கழுவிக்கொண்டு எழுந்து சென்று விட்டான். இவன் மனசுல என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலையே என செல்லும் அவனை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் யுவா. 6வது அத்தியாயம் இத்துடன் முடிவடைகிறது. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும்,
கதையை பற்றிய உங்கள் விமர்சனங்களை கமெண்டில் தெரிவிக்கவும். கதையின் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பெற நிலாபேனா நாவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.